மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பரப்புரை மேற்கொண்டார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பரப்புரையில் ஈடுபட்ட அவர்களை அங்குள்ள மக்கள் மலர்களை தூவியும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். அப்போது முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அங்கிருந்த மூதாட்டிகளை கட்டிப்பிடித்தும் செல்லமாக கன்னத்தை கிள்ளியும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தருமபுரி மாவட்டத்தில் தண்ணீர் பிரச்சினை அதிகமாக உள்ளதாகவும் அதை தீர்ப்பதற்கு தங்களிடம் நல்ல திட்டங்கள் உள்ளதாகவும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி தெரிவித்தார். தருமபுரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் பணிமனையை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்கும் நாளை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதாக கூறினார். 3வது முறை பாரத பிரதமராக மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கும் அந்த நாளை தான் மக்களும் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். இங்க தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புனா தண்ணீர் பிரச்சனையை யார் தீர்ப்பீங்க அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அவர்களுக்கு நன்றாக தெரியும் எங்களிடையே நல்ல திட்டங்கள் இருக்கிறதுன்னு. கோவில்பட்டியில் பெரியவர்கள் காலில் விழுந்தும் காய்கறிகளை விற்பனை செய்தும் தூத்துக்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் சிவசாமி வேலுமணி பரப்புரை மேற்கொண்டார். தினசரி சந்தையில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவுடன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பொதுமக்களுக்கு காய்கறிகளை விற்பனை செய்தும் அங்கு நின்றிருந்த பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசி பெற்றும் வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் வழிபட்ட பின்னர் திண்டுக்கல் தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். சாலையோர கடையில் பணியாரம் மற்றும் வடைகளை சுட்டும் கையில் மாம்பழத்தை ஏந்தியும் அவர் வாக்கு சேகரித்தார். பின்னர் பேசிய அவர், கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக எம்பியை கூட பிரச்சாரத்திற்கு அழைத்து வர திமுகவினருக்கு தைரியம் இல்லை என விமர்சித்தார். நாடாளுமன்ற உறுப்பினரை கூட கூட்டிட்டு வர தைரியம் இல்ல பிரதமர்னு அவங்க யாரை கை காட்ட போறாங்க? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.